அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இஸ்ரேலுக்கு வந்துட்டு பணம் போகாத மாதிரி உள்ள ப்ராடக்ட் நம்ம வாங்கணும். எந்தெந்த ஜாமான் வாங்கினா இஸ்ரேலுக்கு பணம் போகுது, எதெல்லாம் வாங்கினா இஸ்ரேலுக்கு பணம் போகாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஐஃபோனோ யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய் பைகார்ட் BUYCOTT அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாக்கா ஒரு சாஃப்ட்வேர் வரும். அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதிலிருந்து ஸ்கேன் பண்ணி அந்த இது காட்டும். என்ன காட்டும்னு சொன்னாக்கா, இஸ்ரேல் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ப்ராடக்டை வந்துட்டு நீங்கள் வாங்குறத தடுத்துக்கோங்க அப்படின்னும், நார்மலாக இந்தியா ப்ராடக்டோ இல்லை மற்ற இஸ்ரேலுக்கு பணம் போகாத ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க இது நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காட்டும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த இது நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு மொபைலில். அது இன்ஸ்டால் ஆன பிறகு ரெஜிஸ்டர் நியூ யூசர் கேட்கும். அப்படி இல்லை நியூ யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்துச்சுனாக்க சைன்இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கொடுங்க. கொடுத்த பிறகு அது லோட் ஆகும். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னு சொன்னோம்னாக்க அது வந்துட்டு நமக்கு ஜாயின் ஆகும். ஓகே இப்போ வந்துட்டு நான் ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன். நல்லது, லாகின் ஆகிட்டு. இப்போ வந்துட்டு இந்த இது இப்படி ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நம்ம ஃப்ரீ பாலஸ்தீன் உள்ளதில் வந்துட்டு ஜாயின் கொடுக்கணும். ஜாயின் கொடுத்தோன்னு சொன்னோம்னாக்க இப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு நம்மள்ட்ட இது அதாவது ஸ்டார்ட் ஸ்கேனிங் இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுத்துட்டு நம்மள்ட்ட என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோமோ இல்லை என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வாஸ்லினை வந்துட்டு நான் இப்போது ஸ்கேன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அந்த பார்கோடு உள்ள அந்த இடத்துக்கிட்ட வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க இது நம்ம ஸ்கேன் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம காட்டும். இது வந்து நோ பர்சனல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு காட்டுது. அதாவது இதனால வந்துட்டு பணம் ஒன்றும் இஸ்ரேலுக்கு போகாது, இதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது காட்டுது. அதே சமயத்தில் உதாரணத்துக்கு நான் ஒரு இஸ்ரேல் ப்ராடக்ட் உள்ள ஒரு ஐட்டத்தை இப்போ நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இந்த அர்வா வாட்டர்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி நமக்கு சாதாரணமாக இது லோக்கல் கம்பெனி தெரியும். ஆனால் இது மூலயமா உள்ள பணமும் வந்துட்டு இஸ்ரேலுக்கு போகுது. அதை வந்துட்டு இதில் உள்ள இந்த பார்கோட் மூலமா நம்ம ஸ்கேன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம காட்டும். ஓகே, இப்போ ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ண பிறகு பாருங்க, யூ ஆர் அவாய்டிங் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்படி காட்டுனுச்சுனாக்கா அதை நம்ம வாங்காட்டி பாலஸ்தீனத்தில் உள்ள மக்களை வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு நம்மளால செஞ்ச ஒரு சின்ன உதவி செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இதை வந்துட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. ஓகே.